கிறிஸ்துக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே புலம்பல் 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். இந்த புலம்பல் 3ஆம் அதிகாரம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அவல நிலை, ஒரு கேடான, ஒரு வருத்தமான, ஒரு மோசமான சூழ்நிலையை தான் இந்த அதிகாரம் விவரிக்கிறது. கிட்டத்தட்ட வசனம் 1 - 20 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவனுடைய கோபம் அவங்க மேலே மிகப்பெரியதாக, அதாவது தேவன் அவர்களை அங்கே தண்டிக்கிறார், காயப்படுத்துகிறார், சிட்சிக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாமே அதுதான் சொல்லும். அவருடைய கரங்கள் அவர்களை எப்படி அடித்தது, அவர்களுடைய எலும்புக்களை எல்லாம் அவர் எப்படி நொறுக்கி போட்டார், அவர்கள் வாழ்க்கை எப்படி கசப்பாக மாற்றப்பட்டது, அவர்கள் எப்படி உயிரோடே மரித்தவர்களைப் போல செத்தவர்களைப் போல் காணப்பட்டார்கள், அவர்கள் தப்ப முடியாத ஒரு சிறையிருப்புக்குள்ளாக எப்படி கடந்து சென்றார்கள், பதில் கிடைக்காத ஜபங்களும், ஆழமான காயங்களும், ஏளனமான பேச்சுக்களும், கசப்பான உணர்வுகளும், நொறுங்கிய பற்களும், உடைந்த உள்ளங்களும், நொறுங்கிய பற்களும், உடைக்கு பதிலாக சாம்பலும், நினைவு, சமாதானம், செல்வம் ஆகிய எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே தேவனுடைய ஆவிக்குரிய உதவியும் அற்றுப்போன நிலைமையில் காணப்பட்டார்கள். அதனால தான் எரேமியா இந்த மாதிரியான சூழ்நிலையை இவர்கள் சந்தித்த போது, இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த போது அவர்களை பார்த்து புலம்புகிறார், அழுகிறார். இதை நினைத்து நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன், புலம்பிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த அதிகாரங்களிலே அவர் பேசுவார். அப்படியெல்லாம் அவர் அந்த சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது அவருக்கு அழுகையாக வருது. ஆனால் எப்பொழுது தன்னுடைய கவனத்தை, தன்னுடைய கண்களை சூழ்நிலைகள் மீது இருந்து எடுத்து தேவன் பக்கம் திருப்பின போதுதான் வசனம் 21, 22, 23 ஆகிய வசனங்களிலே 3 வசனங்களிலும் அவனுடைய மனதிலே ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. நான் இவ்வளவெல்லாம் அனுபவித்தாலும் தேவனுடைய கிருபையினால் நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன். அவருடைய இரக்கங்கள் பெரியது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை, அவருடைய உண்மை பெரிதாய் இருக்கிறது, அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாய் இருக்கிறது என்று சொல்லி நிர்மூலமாகாமல் நம்மை காத்துக்கொள்வதற்கு தேவனுடைய கிருபைகள் பெரிதாய் இருக்கிறது, அவருடைய இரக்கங்கள் பெரிதாய் இருக்கிறது, அவருடைய நன்மை பெரிதாய் இருக்கிறது. இந்த காலை வேளையிலே அந்த எரேமியா எப்பொழுது தன்னுடைய கண்களை இஸ்ரவேல் ஜனங்கள் மீது எடுத்து தேவன் பக்கம் திருப்பினானோ அப்பொழுது அவனுடைய நம்பிக்கை புதுப்பிக்கப்பட்டது. அவன் தேவனுடைய கிருபை, இரக்கம், உண்மை இவையெல்லாம் நினைவு கூர்ந்த போது அவனுடைய நம்பிக்கை புதுப்பிக்கப்பட்டது. இந்த காலை வேளையிலும் நாம் கர்த்தரிடத்திலே நம்முடைய கவனத்தை திருப்பும் போது, நம்முடைய கண்களை திருப்பும் போது நம்முடைய நம்பிக்கையும் உயிர்ப்பிக்கப்படுகிறது, நம்முடைய நம்பிக்கையும் புதுப்பிக்கப்படுகிறது. சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, இந்த கால வேளையிலே நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய கவனத்தை தேவன் பக்கம் திருப்புவோம், தேவன் மீது வைப்போம், தேவனுக்கு நேராக நம்முடைய இருதயங்களை நாம் திருப்புவோம். அப்பொழுது நம்முடைய நம்பிக்கை புதுப்பிக்கப்பட்டு நான் நிர்மூலமாகாமல் காக்கப்படுவேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 8 மாதங்களாக நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது, நாம் நிற்பது, நாம் அசைவது, வாழ்வது எல்லாமே தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. அந்த கிருபையை நினைத்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்குள் இருக்கிறதான நம்பிக்கை புதுப்பிக்கப்படும். காலைதோறும் அவருடைய கிருபைகள் எனக்கு உண்டு என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு புதிதானதாகவும் புதிய பலத்தையும் அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே, நீ எங்களை காயப்படுத்தி கட்டு போடுகிற தேவனாய் இருக்கிறீர், எங்களை சிட்சித்து எங்களிடத்தில் அன்பு கூறுகிறவராய் இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையிலும் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் அதை நினைத்து புலம்பாதபடி எங்கள் பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து உம்மிடத்தில் எங்கள் முகத்தை திருப்பி, எங்கள் இருதயத்தை திருப்பி உமக்கு நேராக எங்களுடைய கவனங்களை நாங்கள் வைப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்தலும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் எப்பொழுது உம்மை நினைக்கிறோமோ, உம் கிருபையை நினைக்கிறோமோ, உன் இரக்கங்களை நினைக்கிறோமோ அப்பொழுது எங்கள் நம்பிக்கை புதுப்பிக்கப்படுகிறது, எங்களுடைய நம்பிக்கை உயிர்ப்பிக்கப்படுகிறது, எங்களுடைய நம்பிக்கையினால் நாங்கள் பலனடைகிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையிலே அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். எங்கள் நம்பிக்கை புதுப்பிக்கப்படும்
செயல்படும் போது நாங்கள் தொடர்ந்து ஓடுவதற்கு அது எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அதை நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய அன்பு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.